குட் மார்னிங். இன்றைக்கு உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் இந்த நாள் உங்களுக்காக கொடுத்திருக்கிறார். ஒருவேளை இந்த நாளில் எல்லா நம்பிக்கையும் இழந்து எல்லாம் முடிந்தது, எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு, இனிமேல் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற ஒரு சோர்வில், ஒரு விரக்தியில், ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனில் நீங்கள் இருந்தீங்கன்னா, ஆண்டவர் உங்களுக்காக பேசுகிறவராக இருக்கிறார். உங்களோடு இருக்கிறவர், உங்களோடு பயணம் செய்கிறவர், எல்லா நிலைகளிலும் அவர் உங்களோடு இருந்து உங்களை ஜெயம் பெற செய்கிறவர், வெற்றியை காண செய்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். அதனால எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். புதிய துவக்கம், புதிய ஆரம்பத்தை தேவன் இன்றைக்கு உங்களுக்கு தருவார். உபாகமம் 31 அதிகாரம் 8வது வசனத்தில் எப்படி இருக்கு? Deuteronomy chapter 31 verse 8. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். இந்த வார்த்தைகளை மோசே யோசுவாவுக்கு சொல்லுகிறார். மோசே தன்னுடைய தேவனை பற்றி யோசுவாவுக்கு சொல்லுகிற வார்த்தைகள் இவைகள். என்ன சொல்றாருன்னா, என்னுடைய தேவன் உன்னோடு கூட இருக்கிறார், அதனால நீ பயப்பட வேண்டாம்னு சொல்லி உற்சாகப்படுத்துகிறார். இந்த வசனத்துல தேவன் என்ன செய்கிறார், தேவன் என்ன செய்ய மாட்டார் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. அதே போல நாம் என்ன செய்ய வேண்டும் இல்லை என்ன செய்யக்கூடாது அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது தேவன் என்ன செய்கிறார் அப்படின்னா, அவர் உனக்கு முன்பாக போகிறார். இரண்டாவது, அவர் உன்னோடே கூட இருக்கிறார். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை தைரியப்படுத்துகிறார். நீங்கள் செல்லுவதற்கு முன்பதாக, நீங்க ஒரு காரியத்தை ஃபேஸ் பண்ணுவதற்கு முன்பதாக தேவன் உங்களுக்கு முன்பதாக செல்லுகிறார். அதை நீங்க விசுவாசிக்கணும், அதை நம்பணும். அதன்படி தான் ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம செயல்படுத்தணும், செய்ய வேண்டும். அது மட்டும் கிடையாது, அவர் உங்களோட கூட இருக்கிறார், உன்னோட கூட இருக்கிறார் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்கா சொல்லுகிறார். பொதுவாக நம்ம எல்லாமே கூட்டமா சொல்லி ஜென்ரலா சொல்லி தான் பழக்கம். ஆனால் ஆண்டவரை பொறுத்தளவில் அவர் தனிப்பட்ட நபர்களை, இண்டிவிஜுவலுக்கு பேசுகிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு தனிப்பட்ட நபராகிய உங்களுக்கு சொல்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார், உன்னோடே கூட இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நீங்கள் எந்த இடத்துல இருக்கும் பொழுதும், என்ன செஞ்சு கொண்டிருக்கும் பொழுதும், எந்த காரியத்துக்காக போகிறீங்களோ அவர் உங்களுக்கு முன்பதாகவும் செல்லுகிறார், உங்களோடவும் கூட இருக்கிறார் அப்படின்றத நீங்கள் மறக்கக்கூடாது. மூன்றாவது காரியம், தேவன் என்ன செய்ய மாட்டார் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. அவர் உங்களை விட்டு விலக மாட்டார். நாலாவது, உங்களை கைவிட மாட்டார். இந்த ரெண்டு காரியத்தையும் தேவன் உங்களுக்கு செய்யவே மாட்டார். ஒரு வினாடி கூட, இமை பொழுது கூட தேவன் உங்களை விட்டு விலக மாட்டார். இமை பொழுது கூட உங்களை கைவிட மாட்டார். அதனால தேவனுக்கு மறைவாக ஒன்றுமே உங்களுக்கு நேரிடாது. அவருக்கு தெரியாத காரியம் எதுவுமே உங்களுக்கு நேரிடாது. நடக்க போகிறது எல்லாவற்றையும் ஏற்கனவே தேவன் உங்களுக்கு முன்பதாகவே அறிவிப்பார். உங்களை விட்டு விலகாமல், கைவிடாமல் உங்களோட கூட இருப்பார். அடுத்தது, நம்ம என்ன செய்யக்கூடாது, இல்லை நம்ம என்ன செய்யணும் அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு. நாம் பயப்படக்கூடாது, நாம் கலங்கக்கூடாது. பயப்படாமலும் கலங்காமலும் நாம் இருக்க வேண்டும். கலக்கம் என்பது டிப்ரெஷன், சோர்வு. ஒரு காரியத்தை நினைச்சு வேதனைப்பட்டே நம்ம ரொம்ப டிப்ரெஸ் ஆகி சோர்ந்து போயிருப்போம். அப்படியும் கலங்கக்கூடாது, பயப்படாமலும் இருக்கணும். நமக்காக தேவன் எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிப்பார், அதை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்ற விசுவாசத்தில் நாம் வாழ வேண்டும். பயத்தில் வாழக்கூடாது. ஏனென்றால் கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக போய் உங்களோடு கூட இருந்து கைவிடாமல், விலகாமல் எல்லா காரியத்தையும் அவர் பார்த்து கொள்கிறதுனால நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறார். எதுவும் முடிவுக்கு வந்ததாக நீங்களே முடிவு பண்ண வேண்டாம். தேவன் ஒவ்வொரு நாளும் புதிய ஆரம்பத்தை, புதிய துவக்கத்தை, புதிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு புதிய நாளாக, தேவன் உங்களோடு வாசம் செய்கிற, உங்களுக்கு முன்பதாக போகிற நாளாக இருக்கிறதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க.